இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த், ராதிகா, ராதா, எம்என் நம்பியார், மலேசியா வாசுதேவன், ராதா ரவி மற்றும் பலர் இணைந்து நடித்த உழவன் மகன். அதோட ஆருயிர் நண்பரான இப்ராஹிம் ராவுத்தரும் அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா சாரும் சேர்ந்து இணைந்து தயாரித்த முதல் திரைப்படம். இந்த இடத்துல டி சிவா சாரை பத்தி நான் சொல்லியே ஆகணும். அவரு பார்த்தீங்கன்னா எங்க ஊருக்கு பக்கத்து ஊரான கோபிச்செட்டிப்பாளையத்துல, அதாவது தமிழ் திரையுலகினரால் சின்ன கோடம்பாக்கம் என்று செல்லமாக அழைக்கப்படும் ஊர் அது. ஏன்னா 80s காலகட்டங்களில் நிறைய படங்கள் அங்கதான் ஷூட் பண்ணியிருந்தாங்க. அதாவது கிராமத்து பேக்ராப்ல இருக்கிற ஏதாவது ஒரு படம் எடுக்கணும்னா உடனே கேமராவை தூக்கிட்டு எல்லாரும் கோபி வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு நெல் வயலோட அந்த பவானி ஆத்து தண்ணியோட பச்சை பசேல்னு இருந்த ஊர். இன்ஃபேக்ட் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப எனக்கு கல்வி மாவட்டமாகவும் விளங்கிய ஊர். இன்றளவும் எங்கள் ஊருக்கெல்லாம் மண்டல போக்குவரத்து அலுவலகமாகவும் இருக்கும் ஊர் கோபிச்செட்டிப்பாளையம். ஸோ அங்கே பிறந்து வளர்ந்தவர் டி சிவா சார். ஸோ இவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் அவரையும் முதலாளியாக்கி அழகு பார்த்துருக்காரு கேப்டனும் அவரோட நண்பரான இப்ராஹிம் ராவுத்தரும். கேப்டன் டி சிவா சாருக்காகவே தனியா நடிச்சு கொடுத்த ஒரு படமும் இருக்குது. அது விக்ரமன் டைரக்ஷன்ல கேப்டன் 2வது முறையாக நடித்த மரியாதைன்ற படம். அது டி சிவா சாரோட அம்மா கிரியேஷன்ஸ் மூலமா வெளியானது. சரி, இந்த உழவன் மகன் படத்துக்கு மறுபடியும் வருவோம். ஒரு படம் ஆரம்பிக்கிறப்ப பாத்தீங்கன்னா நிறைய நன்றி டைட்டில்ஸ் போடுவாங்க. இன்றைக்கு வரைக்குமே அது போட்டுட்டு இருக்காங்க. இந்த படத்தோட நன்றி கார்டுல பாத்தீங்கன்னா நான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது ஒரே ஒரு பேர். அது என்னன்னா சேந்தனன் கந்தன் கோபி அப்படின்னு வரும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் புதுப்பாளையம்ன்ற ஏரியால இயங்கி வரும் ஒரு லாரி சர்வீஸ் கம்பெனி. அந்த 80-90களில் ரொம்ப பிரபலமா டி டைப்னு சொல்லுவோம் ஒரு லாரி. அதாவது ஃபுல் ஃபிளாட்டா கண்ணாடி வச்சு பானட்டை பெருசா வச்சு இன்ஜின் இருக்கிற மாதிரி ஒரு லாரி. அந்த லாரி அவங்க நிறைய வச்சு சக்தி சர்க்கரை ஆலைக்கு, அதாவது எங்க ஊர்ல இயங்கி கொண்டு இருக்கும் சக்தி சர்க்கரை ஆலைக்கு கரும்பு எடுத்துட்டு வர்ற தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி சேலம் ரெயின்போ கம்பெனி, அதாவது ரெயின்போ டிரான்ஸ்போர்ட் கம்பெனி ஓனருக்கு அந்த 9988 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ராசியோ, அதே மாதிரி இவருக்கும் 6ங்கிற எண் ரொம்ப ராசி போல. ஏன்னா அவங்களோட லாரியில எந்த நம்பரை எடுத்து கூட்டுத்தொகை பார்த்தோம்னாலும் 6ங்கிற நம்பர் வரும். அந்த அளவுக்கு அந்த லாரியோட எண்கள் இருக்கும். சரி, இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? எங்க ஊர்ல இயங்கிட்டு வந்த சக்தி சர்க்கரை ஆலைக்கு அவங்க கரும்பு எடுத்துட்டு வருவாங்கன்னு சொன்னேன்ல. ஸோ அப்படி வர்ற வண்டிகள் எல்லாமே, அதாவது லாரி, டிராக்டர் அண்ட் மாட்டு வண்டி, இந்த சீரீஸ்ல ஆயுத பூஜை அன்னைக்கு, ஒவ்வொரு ஆண்டும் ஆயுத பூஜை அன்னைக்கு எல்லாமே ஒரு பரேடு மாதிரியே வாழை மரம் கட்டி அந்த மாட்டுகளை எல்லாம் குளிப்பாட்டி அந்த லாரி வண்டிகளுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு ரொம்ப சிறப்பா அந்த ஊர்வலம் மாதிரியே கொண்டுட்டு வருவாங்க. ஸோ அப்படி கொண்டுட்டு வர்றதை எங்க பாட்டி வீட்டில் உட்காந்துட்டு நாங்க எல்லாருமே பார்ப்போம். எங்க பாட்டி வீட்டில் நாங்க சின்ன பசங்களா இருந்தப்போ எங்க பாட்டி தாத்தா எல்லாம் ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அங்க அவங்களுக்கு சுத்தம் பண்றங்கிற பேர்ல உதவி பண்றேன்னு சொல்லி அந்த டேபிள் சேர் எல்லாத்தையும் களைச்சு போட்டு அந்த கடைக்கு முன்னாடி இருந்த வேப்ப மரத்துல தூரி எல்லாம் கட்டி ஆடிட்டு எல்லாத்தையும் தொந்தரவு பண்ணிட்டு சாயந்தரம் ஓஞ்சி போய் உக்காந்துட்டு வேடிக்கை பார்க்கறத எங்களுக்கு வேலை. அப்படி அந்த நான் பார்த்து ரசித்த ஒரு லாரி கம்பெனி தான் அது. இந்த படத்தின் இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா 1980-90களில் சினிமா எடுத்துட்டு வந்த இந்த காலகட்டங்களில் வந்த சினிமாக்கள் எல்லாமே 35mm ஃபில்ம் ரோலில் படமாக்கப்பட்டவைங்கிறது நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ அந்த காலகட்டத்தில் 70mmனு ஒரு வைடான ஃபில்ம் ரோலும் யூஸ் பண்ணாங்க. அந்த ஃபில்ம்ஸ் அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகாதனால மறுபடியும் 35mmக்கே போயிட்டாங்க. அதே சமயம் இந்த படங்கள் தொட்டு, அதாவது ஆபாவானன் தயாரித்த பல படங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாஸ்கோப் டெக்னாலஜியில எடுக்கப்பட்டவை. இந்த படமும் அப்படிதான். பேர் போடும் போதே உழவன் மகன் சினிமாஸ்கோப்னு போட்டிருப்பாங்க. அந்த சினிமாஸ்கோப்ல அந்த காலகட்டத்தில் படம் பார்க்கறதே ஒரு பெரிய சுகம். என்னன்னா பாத்தீங்கன்னா நார்மல் 35mm படம் ஃபுல் திரைக்கும் தெரியும். ஆனா இந்த சினிமாஸ்கோப் படங்கள் மட்டும் கொஞ்சம் வைடா நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். இந்த படமும் அப்படிதான் நான் ரசிச்சு பார்த்தேன்.
ஸோ இந்த படத்தோட டைட்டில் ஒரு முக்கியமான நபரை பற்றி நான் சொல்லணும்னா வந்துட்டு ஒரு மேக்கப் மேன், அதாவது எம்ஆர் ராதா காலம் தொட்டே அவங்க குடும்பத்துக்கு மேக்கப் மேனாக இருந்தவர் கஜபதிங்கிற பெரியவர். ஸோ ராதாரவியோட பெயர் போடும் போதே ஒப்பனை கஜபதி அப்படின்னு அவர் கூடவே அவர் பேரையும் போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு ராதாரவி முதற்கொண்டு எல்லாருமே அவர் மேல, அந்த பெரியவர் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருந்தாங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அவருக்கு உதவியாளராக இருந்த குமாருங்கிறவர் ராதாரவிக்கு மேக்கப் மேனா இன்றளவும் இருந்துட்டு வராரு. இன்னொன்னு, இந்த படத்துல வெளிப்புற படப்பிடிப்பு உதவி அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிராஜான்னு ஒரு பேர் வரும். அதற்கு பிறகு வந்த பல படங்கள்ல கள்ளிப்பட்டி ஜோதிராஜா அப்படின்னு நாம பார்த்திருப்போம். கள்ளிப்பட்டி பகுதியில பிறந்து வளர்ந்து அந்த கோபி சுற்று வட்டார பகுதிகளில் ஷூட்டிங் பண்ற எல்லா படங்களுக்குமே வெளிப்புற படப்பிடிப்பு உதவி பண்றவர் அவரு. ஸோ சமீபத்தில் அவர் இறந்தும் போயிட்டாரு. இந்த படத்தோட இயக்குனரான அரவிந்த்ராஜ் இந்த படத்துக்கு இணை தயாரிப்பாளர், இணை இசையமைப்பாளர் அண்ட் திரைக்கதை வசன உதவிகர்த்தா, இப்படி எல்லா இடங்கள்லையுமே உதவி பண்ணியிருந்த ஆபாவானன் அவர் உட்பட இந்த படத்துல பங்கு பெற்ற பல தொழில்நுட்ப கலைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏறத்தாழ ஒரு 50 தொழில்நுட்ப கலைஞர்களை திரைப்பட கல்லூரி மாணவர்கள் இருந்து இவங்க அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அது இந்த படத்துக்கு இன்னொரு கூடுதல் சிறப்பு. இந்த படத்தோட மைய கதை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் நடித்த நாளை நமதே, தியாகராஜன், பானுச்சந்திரலாம் நடித்த நீங்கள் கேட்டவை மாதிரி டைப்பான கதைகள் தான். பிரிந்து போன 2 அண்ணன் தம்பிகள் மீண்டும் ஒன்று சேர்கிறார்கள். அதை எப்படி ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கூட விறுவிறுப்பு குறையாம, அலுப்பு தட்டாம கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. தொடக்க காட்சி, அதாவது தலைப்பெழுத்து போடுற டைம்லயே பாத்தீங்கன்னா ஒரு சிறைச்சாலையை தான் காட்டுவாங்க. சிறைச்சாலையோட என்ட்ரன்ஸ், அதுக்குள்ள போயிட்டு அந்த சிறை கைதிகளை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு குரூப் வீடியோ எடுப்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ரியில நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அவங்க விஜயகாந்த் சாரை அங்க பார்க்கறதுக்காக வருவாங்க. பார்க்குறப்போ விஜயகாந்தை வேற ஒரு செல்லிலிருந்து, அவரோட செல்லிலிருந்து கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வர்றப்பவே நம்மளுக்கு பிரம்மாண்டமா அவரோட காலெல்லாம் காட்டிட்டு அந்த கேமராவுக்கு முன்னாடி அவர் திரும்பி நிற்கிறப்போ அந்த போட்டோவெல்லாம் எடுக்காதீங்க, வீடியோ என்னை பார்த்து எடுக்காதீங்க, என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுவாரு. அவர் ஏன் இப்படி பண்றாருன்னு அவங்க குழம்பி போயிருக்கிறப்போ பக்கத்துல இருந்த செந்தில் அவரை எந்த விதத்துலயும் தொந்தரவு பண்ணாதீங்க, அவரை பத்தி நான் என்ன தகவல் வேணுமோ நான் சொல்றேன் உங்களுக்கு, அவரை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட வாழ்க்கையை, அதாவது ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிப்பாரு. அவர் சொல்ல தொடங்கும் போதே ஒரு பாட்டுல தான் தொடங்கும். அந்த பாட்டு பாத்தீங்கன்னா பொன்னெல்லேரி கரையோரம் அப்படின்னு வரும். அந்த பாடல் படமாக்கப்பட்ட இடம் பாத்தீங்கன்னா பாரியூருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு வாய்க்கால் கரை மேல எடுத்திருப்பாங்க. அது போக கருங்கரடு அசோக மர கூட்டங்களுக்கு நடுவுலையும் கொஞ்சம் பாடல் எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த பாடல் முடிகிற தருவாயிலேயே பாத்தீங்கன்னா அங்கங்க விஜயகாந்த ஒரு பொண்ணு பாக்குற மாதிரி காட்டுவாங்க. அது ராதிகா. ஸோ அவங்க விஜயகாந்தை அப்படி இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அந்த பாட்டு முடிஞ்சதும் வீட்டுக்கு வருவார் விஜயகாந்த். அவரோட அப்பாவான நம்பியார்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப எல்லா இதெல்லாம் வயல்ல எல்லாம் வேலை முடிஞ்சுதா என்ன ஏதுன்னு நம்பியார் கேட்டுட்டு இருப்பாரு. எல்லாம் முடிஞ்சது, எல்லாத்துக்கும் எல்லாம் பண்ணியாச்சு, விசேஷம் அப்பதானே சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் சொன்னதும், நம்மளுக்கு எதுப்பா விசேஷம், நான் உங்க அம்மாவும் உன் தம்பியும் போனதுல இருந்து நம்ம எந்த காலத்துல விசேஷம் கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்பியார் ரொம்ப எமோஷனல் ஆகி கேட்டுருப்பாரு. உடனே விஜயகாந்த் எடுத்துட்டு அவரோட ட்ரேட்மார்க் சிரிப்பு சிரிச்சுட்டு, நான் விசேஷம்னு சொன்னது கூலிக்காரங்களுக்கு தான்ப்பா, நம்மளுக்கு எங்க சொன்ன, நீங்க ஏன் செத்து போன அம்மாவையும் தம்பியும் வம்புக்கு இழுக்கிறீங்க, வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு கூலி தொழிலாளி ஓடி நம்பியார் கால் விழுவாரு. ஐயா, இந்த குணசேகரம் பண்ற தொல்லை தாங்க முடியல, எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. கலப்பையை பிடிக்கிற கை ஒரு மனுஷனோட காலை பிடிக்க கூடாதுரா, எந்திரா அப்படின்னு சொல்லி அவரை அதட்டி எழுப்பி என்ன விஷயம் என்னன்னு கேட்டுட்டு வேதனையில எல்லாம் திருடிட்டு போறான் குணசேகரன் அப்படின்னு சொன்னதும் அவரு திரும்பி அப்படியே விஜயகாந்த் ஒரு முறை முறைக்க, விஜயகாந்த் இப்படி ஒரு முறை முறைக்க, உடனே அங்க போய் ஒரு சண்டை காட்சி. அதுல புதுப்பண்ணையான ராதாரவியோட இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3-4 கேரக்டரை இந்த ஒரு 2 சீன்லயே மொத்தமா சொல்லியிருப்பாங்க டைரக்டரும் ஸ்டோரி ரைட்டரும். அப்படி அங்க போய் சண்டையை முடிச்சுட்டு ராதாரவி கிட்ட இவர் அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு மக்கள்கிட்டயே அட்வைஸ் பண்ணிட்டு போறப்போ, அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ வழக்கம் போல அவருக்கு தொண்டை கட்டும். உடனே ராதிகா சொம்புல தண்ணி கொடுத்து அப்பவும் கையை பார்ப்பாரு, மூஞ்ச பார்க்க மாட்டாரு.
அப்படியே பார்த்துட்டு போயிடுவாங்க. உடனே வந்துட்டு ராதாரவி அவர் வீட்டில் தன்னோட கணக்கு பிள்ளையான எஸ்.எஸ். சந்திரன் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு லெட்டர் வரும். என்னன்னு பார்த்தா மலேசியாவிலேருந்து அவங்க அக்கா எழுதியிருக்காங்க, இந்த மாதிரி பொண்ணை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க அக்கா சிஐடி சகுந்தலா, அவங்க வீட்டுக்காரரான மலேசியா வாசுதேவன், அவங்க பொண்ணான ராதா, 3 பேரும் மலேசியாவிலேருந்து வருவாங்க. உங்களுக்கு எல்லாமே மேட் இன் மலேசியா தான் முதலாளி அப்படின்னு சொல்லி எஸ்.எஸ். சந்திரன் அவரோட டோனில் சொல்ல, ராதாரவி எல்லாம் சரிதாயா, அதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னா இந்த கிளவி முதல்ல வாய் மூடிட்டு சும்மா இருக்கணுமே அப்படின்னு சொல்லி தன்னோட அம்மாவான பண்டரிபாயை பற்றி சொல்லுவார். ஒரு பட்டுப்புடவை எடுத்து ஸ்டோர் ரூமில் இருக்கிற அவங்க அம்மா முகத்தில் விட்டெறிவார். உன் பொண்ணு மாப்பிள்ளையும் நாளைக்கு ஊர்ல இருந்து வர்றாங்க, ஒழுங்கு மரியாதையை அதை கட்டிட்டு அவங்க கிட்ட நல்லா நடந்துக்க, என்னை பத்தியும் நல்ல விதமா சொல்லு, அவங்க இங்கிருந்து போற வரலும் மூச்சு விடக்கூடாது நீ அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போவாரு. ஆனாலும் அந்த அம்மாவுக்கு இவனை நம்பி எப்படி அந்த பொண்ணை கட்டி தரது அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பமாவே இருக்கும். அந்த திருமண ஏற்பாட்டுக்காக கோயிலுக்கெல்லாம் போறதுக்கு முடிவு பண்ணி மலேசியா வாசுதேவன் கிளம்புறப்போ இந்த அம்மா நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி உளுந்து கோயிலுக்கு போறதை தடுத்துடும். வீட்டில் அவங்க 2 பேரும் அக்காவும் தம்பியும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருந்தப்பவும் ஒட்டு கேட்டுட்டு எப்படி நிறுத்துறது என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ மலேசியா வாசுதேவன் கேட்பாரு, ஏன் இப்படி பெத்த பொண்ணுங்க பையனும் பேசுறதே இப்படி ஒட்டு கேட்டுக்கிட்டு இப்படி பிரச்சனை பண்றீங்க, இதை விட வசதியான இடத்துல பாக்குறீங்களா, அப்படி ஏதாவது பாக்குறதுன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறப்போ, அதெல்லாம் இல்லை தம்பி, இதுதான் நடந்த உண்மை அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் சொல்லிட்டு, உங்க பொண்ணை காப்பாத்துறதுக்கு எனக்கு தவிர வேற வழி இல்லை, நீங்க தான் இனிமே இதை பார்த்துக்கணும், என்கிட்ட இருந்த பாரத்தை உங்க மேல சுமத்திட்டேன் அப்படின்னு சொல்லி உருகி பேசி அதுக்கப்புறம் மலேசியா வாசுதேவன் அதுக்கு என்ன முடிவு பண்றாரு அப்படிங்கிற மாதிரி போவோம். வயல்ல நம்பியார் நாட்டு நட்டுட்டு இருக்க பொண்ணுகளை எல்லாம் மேற்பார்வையிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. அப்ப அந்த வரப்பு மேல மலேசியா வாசுதேவன் ராதா எல்லாம் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்ப இது நடந்து வந்துட்டு இருக்கிறப்ப நம்பியார் பொண்ணு ஷூ காலோட இந்த வரப்பு மேல நடக்காத அப்படின்னு சொல்லி திட்டுவாரு. உடனே வரப்பு மேல நடக்காம சேத்துலயே இறங்கி போக முடியும் அப்படின்னு சொல்லி ராதாவும் திரும்ப கேட்க, ஆமா அப்படிதான் போகணும் அப்படி இப்படின்னு அவர் பேச, வித நெல் மேலேயே ஷூ காலோட ராதா நடந்து போவாங்க. அதையும் பார்த்து அவர் கண்டிக்கிறப்ப ஏரோட்டிட்டு இருந்த விஜயகாந்த் உடனே ராதா கிட்ட பேசி எல்லாம் கை கலப்பாகி அவங்கள சேத்துல தள்ளி விட்டுறாரு. இப்படி சேத்துல தள்ளி விட்டியே இரு அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளையாட்ட போய் ராதாரவி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அங்க ஒரு பெரிய சண்டையே நடக்கும். இது இப்படி இருக்க அடுத்த நாள் நடக்கிற ரேக்லா ரேஸ்க்கு ராதாரவி மேலதாளம் முழங்க தான் கூட்டாளிகளோட போய் நிப்பாரு வரிசையில. அங்க விஜயகாந்த காணுமேன்னு சொல்லி அவங்க எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறப்ப கரெக்டா போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி விஜயகாந்தோட வண்டி மட்டும் தனியா அந்த கூட்டத்தோட நிற்கும். அப்ப ராதா அவரையும் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே மலேசியா வாசுதேவன் இதுதான் சாக்குன்னு சொல்லி விஜயகாந்த் கிட்ட எப்படியாவது தன் பொண்ணை கட்டி கொடுக்கலாம் அப்படின்ற மனசுல வச்சுக்கிட்டு இன்னும் நிறைய சீண்டி விடுவாரு. உடனே அவங்க அவரை கிண்டல் பண்ணிட்டு அவரோட வண்டி கடையானையை கழட்டி விட்டுருவாங்க, எப்படி இந்த போட்டியில நீ ஜெயிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அந்த போட்டி நடக்கிறப்ப இதெல்லாம் தூரத்துல இருந்தே ராதிகா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. எங்க வண்டி சாஞ்சு விஜயகாந்த் கீழே விழுந்துருவாரோன்னு சொல்லிட்டு போட்டி நடந்ததுக்கு அப்புறம் அவருக்கு கூடவே ஓடிட்டே இருப்பாங்க. எப்படியோ விஜயகாந்த் வேகமா போய் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வண்டியை திருப்பி நிறுத்துறப்பதான் வண்டியோட சக்கரம் உடஞ்சு விழுந்து அவர் கீழே விழுவாரு. உடனே அங்க ராதிகா போய் அவரை தாங்கி பிடிக்க அங்க 2 பேரும் மண்ணுல படுத்து ஊர்ல பெரிய காதல் காட்சியா அரங்கேறும். அதுக்கப்புறம் உடனே ஒரு கோயில்ல ராதிகா தனியா நின்றுட்டு இருக்கிறப்ப விஜயகாந்த் தன்னோட கூட்டாளிகளோடவெல்லாம் போய் அவங்க கிட்ட போய் பேசுவாரு. இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை விரும்புறேன், ஆனா அவங்கள தனித்தனியா தான் பார்த்திருக்கேன், எப்படி முழுசா இருப்பாங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றப்போ, ராதிகாவுக்கு தான் தெரியுமே நாம தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு, இப்படி இருக்குமா அவங்க கண்ணு, இப்படி ஓடுவாங்களா அப்படின்னு ஒன்னொன்னா ஓடி ஓடி காட்டுறப்ப இல்ல அந்த பொண்ணு மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் அங்க கிண்டல் அடிச்சுட்டு ஒரு வழியா 2 பேரும் காதலை சொல்லிக்குவாங்க. அந்த இடத்துலதான் இருந்திருந்தா கூட பரவாயில்ல. உடனே அடுத்த நாள் கடையாணியை கொண்டுட்டு விஜயகாந்த் வீட்டுக்கே போய் இந்த கடையாணி ரேக்லா ரேஸ் நடந்த இடத்துல கிடைச்சுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயும் இன்னமும் கீழே கறந்து எடுத்த மாதிரி ராதா கொடுப்பாங்க. உடனே அப்படியாம்மா சரி இந்த இதுக்கு உங்களுக்கு ஏதாவது பரிசு தரணுமேன்னு சொல்லிட்டு மாட்டு சாணியெல்லாம் கரைச்சி வச்சு அவங்க மேல எல்லாம் ஊத்திடுவாரு விஜயகாந்த் தன்னோட கூட்டாளிகளான செந்தில் எல்லாம் கூட சேர்த்திட்டு. சாணி கரைச்சி ஊத்துனதுலயே டென்ஷனான ராதா அங்க இருந்த கலப்பை மேல காலை வச்சு பயங்கரமா வம்பு பண்ணுவாங்க ஷூ காலோட மறுபடியும்.
அதுக்கும் விஜயகாந்த் வந்து அவங்கள திட்டிடுவாரு. உடனே ராதாரவி கிட்ட போய் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி தனியா நம்பியார் இருந்தப்ப வந்துட்டு ராதாரவி தன்னோட அடியாட்களோட வந்து அங்க அதுக்காக கேள்வி கேட்பாரு, எங்க போயிட்டான் சின்னத்தோட அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறப்ப வந்துட்டு நம்பியாரும் கொஞ்சம் கோபமா பேசுவாரு. உடனே நம்பியார ஒரு மரத்துல கட்டி வச்சுட்டு, இந்த கலப்பைக்காக தானே இவ்வளவு தூரம் பண்ண, என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லி அந்த கலப்பை மேலேயே காலை வச்சு அந்த கலப்பைய துண்டு துண்டா உடைச்சு அடுப்புல விறகு மாதிரி வச்சு பத்த வச்சிருவாரு ராதாரவி. அதை பார்த்து நம்பியார் ரொம்ப டென்ஷன் ஆகி அழுதுடுவாரு. இதெல்லாம் தெரியாம ராதிகாவோட ஒரு டூயட் பாடிட்டு இருப்பாரு விஜயகாந்த். இங்க வீட்டுல இது நடக்க இன்னொரு பக்கம் வந்து விஜயகாந்த் ராதிகாவோட உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. உங்க வீட்டுல சம்மதிப்பாங்களா, என்ன சொல்லுவாங்க எது சொல்லுவாங்கன்னு ராதிகா கேட்க, எங்க அப்பா என்னோட ஆசைக்கு தடை சொல்ல மாட்டாரு, அவரு என் விருப்பப்படிதான் நடப்பாரு, நம்ம கல்யாணம் எப்படியோ அவரோட சம்மதத்தோட தான் நடக்கும், நீ எதைக்கும் கவலைப்படாத அப்படின்னு உறுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு வருவார். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிற அந்த ராத்திரி நேரத்துல ஊர்ல இன்னொரு பிரச்சனை நடக்குது. என்னன்னா கம்பு சண்டை ஒண்ணு நடந்துட்டு இருக்குது. அங்க ஊர்ல இருந்த ஆம்பளைகள் எல்லாம் அடிச்சுட்டு நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி ராதாரவி கத்திட்டு நின்றுட்டு இருக்காரு. உடனே நம்பியார் வந்து, இந்த மாதிரி ஏப்ப சாப்பைகளை எல்லாம் அடிச்சுட்டு வீரன்னு சொல்லிட்டு இருக்காதரா அப்படின்னு வந்து அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து வந்துட்டு கேக்குறப்போ, அப்படின்னா ஆம்பளையா இருந்தா நீ போட்டி போடு அப்படி இப்படின்னு சொல்லி நம்பியார ஒரு சீண்ட. உடனே நம்பியார் வந்துட்டு, அதுக்கு தான் என் செங்கக்குட்டி சின்னத்தோர இருக்கானே, அவனை வச்சு நான் ஒன்று ஜெயிக்கிறேன், ஆனா பந்தயம்னு வந்ததுக்கு அப்புறம் இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன பந்தயம், என்ன பொருள் தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே மலேசியா வந்துட்டு, சரிப்பா நான் இந்த போட்டியில என் மாப்பிள்ளைய ஜெயிக்கிறவங்களுக்கு என் மாப்பிள்ளை கட்டிக்கு போற என் பொண்ணை கொடுக்குறேன், ஜெயிச்சுட்டாங்கன்னா என் பொண்ணை கட்டி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ராதாரவி பயந்துட்டு, என்னமாமா இதுக்கெல்லாம் போய் பொண்ணை பலி கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஏன் மாப்பிள்ளை நீ தோத்துருவியா அப்படின்னு அவரு நக்கலா கேட்க, இல்ல தோக்க மாட்டேன், இருந்தாலும் அப்புறம் என்ன விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்படியும் ஒரு தோத்துருவாருங்கிறது அவருக்கு தெரியும். உடனே சண்டை ஆரம்பமாகுது. விஜயகாந்த் இந்த பந்தயத்தை பத்தி எல்லாம் தெரியாம வந்து அவரை அடிச்சு போட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த நிச்சயம் பண்ணதே தெரியாது, அதாவது இந்த மாதிரி வாக்கு கொடுத்துருக்காங்கன்னு. அடுத்த நாள் ராதாரவி மலேசியா வாசுதேவன் எல்லாம் வீட்டுக்கு வந்து நிச்சயம் பண்ண வராங்க. நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடியே இவங்க வீட்டுல பேசுறப்போ, நீங்க எல்லாரும் அமைதியா இருந்தீங்கன்னா போதும், இந்த நிச்சயத்தை எப்படி நடத்தணுமோ அப்படி நான் நடத்துறேன், நிச்சயம் மட்டும்தான் நடக்கும், கல்யாணம் நடக்காது, அதுக்கு நீங்க எல்லாம் எனக்கு உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ராதாரவி அவங்கள எல்லாத்தையும் சமாதானப்படுத்திட்டு அடுத்த நாள் நம்பியார்கிட்ட போய் கல்யாண விஷயமா பேசுறாரு. பேசுறப்போ வந்துட்டு, பொண்ணுக்கு சீதனமா என்ன தருவீங்க அப்படி இப்படின்னு கேட்கிறப்போ, ஊர் பொதுமக்கள் எல்லாம் வந்துட்டு, என்னப்பா இது புது வழக்கமா இருக்குது, போட்டின்னு வந்து போட்டியில ஜெயிச்ச பொண்ணு தானே, அதுக்கு என்ன நீ ஓவரா கண்டிஷன் போடுற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, போட்டியில ஜெயிச்ச பொண்ணு நீங்க ஏப்பசாப்பையா நினைச்சிடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிதான் கேட்கறோம் அப்படின்னு சொன்னது. என்ன வேணுமோ கேளு அப்படின்னா, உங்க பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் அப்படின்னு சொல்லி ராதாரவி ஆரம்பிக்கிறப்ப வந்து என் பையன் பேர்ல எழுதி வச்சாரு அப்படின்னு நம்பியார் சொல்லுவாரு. உங்க பையன் பேர்ல எழுதி வச்சு என்னங்க புண்ணியம், என் பொண்ணு வேஸ்டா போயிருமில்ல, அதனால எங்க அக்கா பொண்ணு மேலேயே எழுதி வைங்க அப்படின்னு சொல்லி ராதாரவி கேட்கிறாரு. அதனால என்னப்பா, என் வீட்டுக்கு வரப்போற மருமகப்புள்ள தானே, அது பேர்லயே எழுதி வச்சிடறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு ராத்திரியே வந்து நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான அரிசியெல்லாம் எடுத்துட்டு வச்சுட்டு இருப்பாரு நம்பியார். அந்த இடத்துக்கு வந்து சின்னத்துறை விஜயகாந்த் வந்து, நான் செல்வின்ற ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து விஜயகாந்த் கிட்ட நம்பியாரு, இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா எப்படி, இந்த கல்யாணம்ங்கிறது வந்து நான் கொடுத்த வாக்கு, இது எப்படி நடந்தேதான் தீரும் அப்படின்னு சொல்லி கோபமா சொல்லிட்டு போயிடுறாரு. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு ஊரை விட்டு ஓடி போயிடலான்னு முடிவு பண்ணி ராதிகாவும் விஜயகாந்தும் கிளம்புறாங்க. கிளம்புறப்போ வந்து ஊரை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணி நம்ம சந்தோஷமா வாழ முடியாது, ரெண்டு பேரும் ஒன்னா செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் இன்னொரு ஐடியா சொல்றாரு. சாகிறதா சாகிறோம், ஆனா யாரோ ஒரு செல்வியா சாகிறத விட உங்க மனைவியா செத்தா எனக்கு கொஞ்சம் கௌரவம் அப்படின்னு சொல்லி ராதிகா சொல்ல, சரி அது வேணா பண்ணலாம், அதுக்காக வீட்டுல இருக்கிற எங்க அம்மாவோட தாலியை தம் மருமகருக்காக எங்க அம்மா சீதனமா கொடுத்துட்டு போன அந்த தாலியை எடுத்துட்டு வந்து உன் கழுத்துல கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராரு. ஆனா இதைய இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு போன ராதாரவியோட அல்லக்கையத்தை வந்து அவங்க கிட்ட போய் சொல்லி, இந்த கேப்ல, அதாவது விஜயகாந்த் வீட்டுக்கு போற கேப்ல போயிட்டு வீட்டுல தனியா இருந்த நம்பியார கழுத்தை நெரிச்சு கொண்டுக்கு வந்து அந்த தாலியெல்லாம் எடுத்துட்டு தான் அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு காலை தொட்டு பாக்குறப்பதான் வந்து விஜயகாந்துக்கே தெரியுது அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு.
உடனே அவர் ஊர் மக்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாரு, எல்லாத்துக்கிட்டையும் நியாயம் கேட்குறாரு. ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி சீனில் நடந்ததை வச்சு அவங்க லவ்வுக்கு சம்மதிக்கலையேன்னு சொல்லி உங்கள் அப்பாவையே கொன்னுட்டியாப்பா அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே கேட்குறாங்க. அவரு பொண்ணு தரேன்னு சொல்லிட்டு இருந்த மலேசியா வாசுதேவன் கிட்ட போய் கேட்கறப்ப வந்து ராதாரவி மறிச்சு அவர்கிட்ட என்னத்த போய் நியாயம் கேட்கறவன் அப்படி இப்படின்னு சொல்லி போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துட்றாங்க. மலேசியா வாசுதேவன் இப்படி போய் ஆகி போச்சே நம்ம பொண்ணோட வாழ்க்கை, நாம் ஒன்று நினைச்சா காலம் ஒன்று இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ வந்துட்டு அடுத்த 4 நாள்ல இந்த கல்யாணத்தை நான் நடத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லி ராதாரவி ஒத்த கால நிற்கிறாரு. இதை என்ன பண்றது ஏது பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ வந்துட்டு பண்டரிபாய் உடனே மறுபடியும் வராங்க. மருமங்க கிட்ட வந்து இந்த கல்யாணத்தை ஒரு 3 மாசம் தடுத்து நிறுத்தினா போதுமாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே 4 நாள்ல நடக்க போற கல்யாணத்தை எப்படியத்த 3 மாசம் தடுத்து நிறுத்துவீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ அடுத்த நாள் காலையிலேயே அந்த அம்மா ஒரு கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வருது. பொண்ணோட வாழ்க்கைக்காக தன்னோட மாமியார் தன்னோட வாழ்க்கையவே கொடுத்துட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு மலேசியா வாசுதேவன் இருக்காரு. இப்படிதான் வந்து அந்த பிளாஷ்பேக் முடிச்சு செந்தில் வந்து அந்த விஜயகாந்தோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட, விஜயகாந்த் பேட்டி எடுக்க வந்தவங்க கிட்ட எல்லாத்திட்டையும் சொல்றாரு. இதைய அனுப்புனது பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே காணாம போன இன்னொரு விஜயகாந்த். அது வந்து இவங்க யாருக்குமே தெரியாது, நம்மளுக்குமே தெரியாது. அவர் வந்து ஒரு பெரிய இடத்துல பெரிய பொசிஷன்ல இருப்பார், ஒரு பெரிய பால் பண்ணையோட அதிபரா. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து இந்த வீடியோ எடுத்திருப்பாங்க. இப்படி மலேசியா வாசுதேவன் வந்து தன்னோட பொண்ணோட வாழ்க்கை இப்படி வீணா போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்றதோட செந்தில் வந்து தன்னோட பிளாஷ்பேக் சொல்றத நிறுத்துவாரு. அதோட படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும். இந்த இடத்துல தான் இன்டர்வல்.